நமக்கு குழந்தைகளுக்கு பாசம் என்று ஒன்று இருக்கிறது. ஏனென்றால் ஒருவராக கொண்டாடினால் பரவாயில்லை, உலகமே கொண்டாடுகிறது. ஆதலால் நம் குழந்தைகளுக்கு எல்லோருக்கும் பிறந்தநாள் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அடுத்து யூடியூப்பில் மனதில் பட்டதை சொல்லி என் ஆசையை கூறுகிறேன். அதை விடுங்கள். நிறைய பேர் இவர்கள் இறந்து விட்டார்கள், அவர்கள் இறந்து விட்டார்கள், நடிகர்கள் இறந்து விட்டார்கள் என்று போடுகிறார்களே, அந்த சகோதர சகோதரிகளுக்கு என்ன பலன் எனக்கு தெரியவில்லை. உண்மையாக மரணமடைந்து போட்டால் நம்மிடம் ஒரு சொட்டு கண்ணீருக்கு மதிப்பு அதிகம். அதை விட்டுவிட்டு நன்றாக நடித்து கொண்டிருக்கும் ஒரு நடிகர் இறந்து விட்டார் என்கிறார்கள், சீரியல் நடிகை இறந்து விட்டாள் என்று சொல்கிறார்கள், கூட்டம் கூட்டமாக வந்து அழுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். இதை பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்பவும் மனது கஷ்டமாக இருக்கிறது. ஏனென்றால் நாமும் இந்த நாட்டில் இந்த மண்ணில் பிறந்தவர்கள் தானே. நம்மை அதுபோல் யாராவது சொன்னால், நம்மை சார்ந்தவர்களை பற்றி யாராவது சொன்னால் நம் மனம் ஏற்றுக்கொள்ளுமா? முதலில் யோசியுங்கள். ஒரு தாய், எல்லோரையும் விட்டுவிடுங்கள், எல்லோர் மனமும் கதறி அழத்தான் தெரியும். ஆனால் தாய்க்கு அவள் உள்ளிருந்து அழுவாள். அந்த வயிற்றிலிருந்து எரிச்சலோடு அழுவாள். அதான் தாய். அவன் திருடனாக இருந்தாலும், கொலைக்காரனாக இருந்தாலும், கொள்ளைக்காரனாக இருந்தாலும், குடிக்காரனாக இருந்தாலும், சூதாட்டக்காரனாக இருந்தாலும், எதற்கும் உதவாத ஒரு மகனாக இருந்தாலும் தாய்விடும் கண்ணீர் என்பது எந்த காலத்திலும் கிடைக்காத ஒன்று. நான் நிறைய தாய்கள் அழுவதை பார்த்திருக்கிறேன். மனம் வேதனையோடு அழுவார்கள். சில பேர் அழவே மாட்டார்கள் என்று நினைப்போம். அவர்கள் மனதை கல்லாக்கி அந்த சுமையை அப்படியே பார்த்து கொண்டிருப்பார்கள். பச்சை தண்ணீர் குடிக்க மாட்டாங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ அந்த இறந்து விட்டோம் என்று நாம் போடுவதை அந்த தாய்கள் பார்த்தால் எவ்வளவு மனது வலி ஏற்படும் என்று யோசியுங்கள். நாமும் ஒரு தாய் வயிற்றிலிருந்து தானே வந்தோம். ஏன் புரிந்து கொள்ளவே மாட்டீர்கள்? எனக்கு எதற்கு இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று தெரியாது. இதனால் என்ன லாபம் என்ன நஷ்டம் என்றும் எனக்கு தெரியாது. ஆனால் தவறு என்று மட்டும் என் மனதில் பட்டது. இதை எப்படி சொல்வது என்று யோசித்தேன், முடிவெடுத்தேன், சொல்லிவிட்டேன். யாரும் யாரை பற்றியும் மரண செய்தியை சொல்லாதீர்கள். அது மன வலிமையை உண்டாக்கும், மனவேதனையை உண்டாக்கும். சில பேர் அதே அதிர்ச்சியில் வேறு மாறிவிடுவார்கள். அந்த பாவம் நம்மை யாரை வந்து சேரும்? நம்மை தான் வந்து சேரும். நினைக்கிறீர்களா? ஒரு பாவமும் செய்யாதவர்கள் தான் இந்த காலத்திலே அதிக கஷ்டப்படுகிறார்கள். பாவத்தை செய்பவர்கள் யாரும் கஷ்டப்பட மாட்டார்கள். மாதா செய்வது மக்களுக்கு, அப்படி என்று ஒரு பழமொழி உண்டு. இப்பொழுது நாம் செய்யும் கர்மா பலன் நம் குடும்பத்தாரை சேர்ந்தடையும். அதை ஏன் நாம் சேர்த்து வைக்க வேண்டும்? அடுத்தவர்களுக்கு உபயோகப்படுத்த நம்மளால் முடியாவிட்டாலும், உபதேசம் பண்ண முடியாவிட்டாலும், உபத்திரம் கொடுக்காமல் இருக்கலாம் அல்லவா? யோசித்து பாருங்கள். நான் பார்ப்பேன், ஐயோ இந்த குழந்தை இறந்து போயிடுச்சின்னு சொல்கிறாங்களே, உண்மையா பொய்யா? அதை அடுத்தவங்கக்கிட்ட கேட்பேன்.
அதெல்லாம் பொய்மா, அதெல்லாம் நம்பாதீங்கம்மான்னுவாங்க. ஏன் அப்படி? என்ன மாதிரி ஒரு நிமிஷம் அந்த இதுக்கே போயிடுவேன் நான். அதுக்கப்புறமா சொல்லிச்சே ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு தோணுது இல்லையா? அந்த வேதனையை கொடுத்து, அந்த வலியை கொடுத்து, அந்த திருப்தியை கொடுக்கணுமா? சொல்லுங்கள். நாமளா பெற்றோம்? யாரோ பெற்றாங்க, யாரோ அழப்போகிறாங்க என்று நினைக்காதீர்கள். இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொரு உயிரும் ஒரு தாய்க்கு சொந்தமானது என்பதை மட்டும் மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அரசியல்வாதிகளை பற்றி பேசுகிறோம், அதனால் நமக்கு என்ன லாபம்? அது உங்களுடைய விருப்பம். யாராவது எப்படின்னா அந்த இறந்து விட்டார் என்ற மரண செய்தியை மட்டும் போட்டு மனதை காயப்படுத்தாதீர்கள். அதைத்தான் நான் எப்பொழுதுமே யோசிப்பேன். திடீரென்று ஒவ்வொரு பேரையும் பார்க்கும்போது எனக்கு மனது கஷ்டமாக இருக்கும். அவர்களை நான் பலன் அடையவில்லை. ஏதோ ஒரு 2 படம் பார்த்துருப்போம். ஐயோ இந்த பையன் நல்லா இருந்தானே, இன்னும் இவ்வளோ சீக்கிரம் ஆக்சிடெண்ட்டா? அதெல்லாம் டூப் ரீல்ஸ், அதெல்லாம் கண்டுக்காதீங்கம்மா. ஏன்பா அப்படிலாம் பண்ணுறீங்க? தயவுசெய்து இதை கூறும் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் யூடியூப்பில் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வருவதற்காகவோ வியூஸ் வருவதற்காகவோ இதை போடுவதாக இருந்தால் மறந்து விடுங்கள். தயவு செய்து மறந்து விடுங்கள். நான் யாரையும் காயப்படுத்த விரும்பவில்லை, யாரையும் வற்புறுத்தியும் சொல்லவில்லை. ஒரு தன்மானத்தோடு கூறுகிறேன், தயையோடு கேட்கிறேன். எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் என்று தான் இந்த தாயினுடைய ஆசை. என்றும் சந்தோஷமாக இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். நமக்கு கிடைக்காத சந்தோஷத்தை நம் குழந்தைங்களுக்கு கொடுங்கள். நாம் அனுபவிக்காத ஒன்றை நம் குழந்தைகளை அனுபவிக்க வேண்டும். அன்றைக்கி நான் நடந்து கார்ப்பரேஷன்ஸ் படித்தேன். நான் குழந்தை நம்ம கான்வெண்ட்டில் படிக்க வைக்கிறான், இங்கிலீஷில் பேசுகிறான். எவ்வளோ அழகாக இருக்குது, இதை கேட்க எவ்வளோ அன்பாக இருக்குது சொல்லுங்கள். நான் யூனிஃபார்ம் போட்டு பார்க்கல, என் குழந்தை யூனிஃபார்ம் போட்டுட்டு போகிறான், அழகாக இருக்குது. நான் நடந்து பிடிசி பஸ்ஸிலே தான் போனேன். எங்கே இருந்தாலும் எங்கள் அம்மாவும் அப்பாவும் பஸ்ஸும் ட்ரெயினில் மாற்றி கூட்டி போவாங்க. இந்த காலம் வாசற்படியிலே பைக், ஆட்டோ, கார் எல்லாம் வாசற்படியில் வந்து நிற்கிறது. இந்த சுகபோக வாழ்வெல்லாம் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும் தருணத்தில் அடுத்தவர்களை பற்றி நாம் ஏன் பேச வேண்டும்? நமக்கென்று ஒரு உலகம் இருக்கிறது, அதை பின்பற்றி செல்வோம். நன்றி, வணக்கம்.